வாடி புள்ளே ஒன்ன பார்த்த கண்ணு இனி உனக்கு தாண்டி பொண்ணு ஒன்ன பார்த்த கண்ணு இனி உனக்கு தாண்டி பொண்ணு இது சாமி சத்தியம் பூமி சத்தியம் பேச்சு மாற மாட்டேன் யாரும் பார்த்ததில்லை நான் வயசு வந்த புள்ளே இந்த நடுச்சாம நேரத்தில் நாத்தாடுது ஆடும் நாத்தோடு கதை பேச காத்து வருது இந்த நடுச்சாம நேரத்தில் நாத்தாடுது ஆடும் நாத்தோடு கதை பேச காத்து வருது தேனோரம் கண்ணம் தொட்டு நான் ஒரு சின்னம் விட்டு தேனோரம் கண்ணம் தொட்டு நான் ஒரு சின்னம் விட்டு என்னால கட்டி கொண்ட சுட்டி பொண்ணு பக்கம் வருவா நானும் பார்த்தது கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே அட நானும் பார்த்தது கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே நாலு பேரு கேட்டா என்ன பரிசு போட மாட்டோம் இது சாமி சத்தியம் பூமி சத்தியம் பேச்சு மாற மாட்டேன் யாரும் பார்த்ததில்லை நான் வயசு வந்த புள்ளே ஆட நானும் பார்த்தது கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே ஊசி மொனையாட்டம் குளிர் வந்து என்னை தாக்குது சொல்ல முடியாம ஏதேதோ ஏக்கம் வருது ஊசி மொனையாட்டம் குளிர் வந்து என்னை தாக்குது சொல்ல முடியாம ஏதேதோ ஏக்கம் வருது ரசாவே மெல்ல கொஞ்சு ரசாத்தி சின்ன பிஞ்சு ரசாவே மெல்ல கொஞ்சு ரசாத்தி சின்ன பிஞ்சு ஒட்டாலும் ஒட்டி கொள்ளும் கட்டி கொள்ளும் பட்டு தளியே நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே நாலு பேரு கேட்டா என்ன பரிசு போட மாட்டோம் இது சாமி சத்தியம் பூமி சத்தியம் பேச்சு மாற மாட்டேன் யாரும் பார்த்ததில்லை நான் வயசு வந்த புள்ளை அட யாரும் பார்த்ததில்லை நெருங்கி வாடி புள்ளே ஏய் வாங்க போய் டீ சாப்பிடலாம் உங்களை தான் கூப்பிட்டது ஏய் என்ன கூப்பிட்டது காதல் உள்ள என்ன என் கூட பேசல ஸ்ட்ரைக்கா என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு ஏமா பசங்க ரெண்டு பேரும் திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்களே என்ன விஷயம் உங்ககிட்ட தான் கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிடலாம் கூட்டம் வரவும் மாட்டேங்கிறாங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க நீயும் பேச மாட்டியா அது சரி பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் பேசி வச்சுட்டே சரிங்க போல் வாங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களே எல்லாம் உங்க ஏற்பாடு தானே இத பாருங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் தயாராகிறேன் அதை விட்டு ஆளாளுக்கு மூஞ்சி மூணு தூக்கி வச்சிருந்தா என்ன அர்த்தம் உங்களை தான் கேட்கிறேன் 2 நாளா ராத்திரி நேரத்துல எங்க எந்திரிச்சு போறேன் அது ராத்திரி நேரத்துல எனக்கு சரியா தூக்கம் வராது அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே ஆத்துங்கரையில ஜாலியா அப்படியே நடந்து போயிட்டு வருவேன் நடந்து போயிட்டு வந்தா போட்டு இருக்கிற துணியெல்லாம் நனைஞ்சிடுமா இல்ல அது அப்பப்ப ஆத்துல இறங்கி நான் குளிப்பேன் அதனாலதான் துணியெல்லாம் போய் சொல்லாத நீ தினமும் சனி குளத்துல காசு திருடல இதோ பாருப்பா
நாங்க எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ என் புருஷன் ஜெயிலுக்கு போய் நாங்க வீதிக்கு வந்திருக்கோம். அது பத்தாதுன்னு நீ சனிக்குளத்துல காசு திருடி என் குழந்தைங்க வயிற்றுப்பிரியே, இந்த பாவம் வேற எங்களை சுத்திக்கணுமா? ஏதோ நீ அனாதன்னு சொன்ன, அதனால் அனுதாபப்பட்டு உங்ககிட்ட பழகணும். இனிமே உனக்கும் எங்களுக்கும் சரிப்பட்டு வராது. தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இங்கிருந்து விலகி போயிடுப்பா. ஏதோ இந்த ஒரு தடவை தெரியாம செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேங்க. குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். இத பாருங்க, இந்த குழந்தை மேல சத்தியம், சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் பேச. சனிக்குளத்துல காசு திருநேன்னு பெருசா கோச்சுக்கப்பட்டு தெரியுது. ஏன் திருநேன்னு கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தீங்களா? குழந்தைக்கு தினம் பசி பொறுக்க முடியாம ராத்திரி நேரத்துல ஆத்துக்கு போய் தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறாங்க. அந்த கன்றாவி ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு என்ன சனிக்குளத்துல திருடணுங்கிற ஆசையா? நானும் உழைச்சு பிழைக்கலாம் ஒரு இடமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். என் நேரம் எந்த வேலையுமே எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? முடிக்கிறானுங்க பாரு, ஆடு திருநவங்க ஆட்டம். இப்ப மட்டும் தலையை குத்தி உட்காந்துருக்கீங்களே, நேத்து வரை சனிக்குளத்துல திருந காசுல நீங்களும் தானே சாப்பிட்டீங்க. அதுல இட்லி வேணாமா, ஆப்ப நல்லா இருக்குன்னு கேட்டு சாப்பிட்டீங்கல்ல. அப்ப வா இவ்வளவு தூரம் அகலமா போச்சே, இப்ப பேச மாட்டீங்களே. சனிக்குளத்துல நான் திருநது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதே சனிக்குளத்துல நான் நோட்டு அள்ளி அள்ளி போட்டேன். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சனிக்குளத்துல திருநது நினைச்சா உங்களுக்கு மட்டும் தான் கேவலமா இருக்கா? உங்களோட எனக்கு கேவலமா இருக்கு. நான் இருந்த நிலைமை என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் விட்டுட்டு போய் சனிக்குளத்துல 5 பைசா 10 பைசா ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா திரும்ப பாரு. அது எவ்வளவு கேவலம் தெரியுமா? பெருசா திருடிட்டேன்னு உடனே ஒதுக்கி வச்சிட்டீங்க. ஏன் நேத்து வரைக்கும் திருடின காசுல தானே உங்க குழந்தைங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்களை ஒதுக்கி வைங்களேன். முடியாது. ஏன்னா பெத்த பாசம். நான் யாரு? நான் அரச மரத்தடி தானே, அம்போன்னு விட்டுருவீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா? கிடையவே கிடையாது. இது எதையும் தாங்க, இதையும் வருத்தப்படவே மாட்டேன். வாங்கிக்க. பரவாயில்ல, வாங்கிக்க மாமா. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் எங்க கௌரவத்தை நாங்க விட்டு கொடுக்கணுங்கிறதே எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. நானும் ஆம்பளை, எனக்கு பிரஸ்டீஜ் இருக்கு தெரியுமா? இந்த பார் எவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இவ்வளவு ஆனதுக்கு பின்னால அப்படி வாங்கி குடிச்சோம்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பரவாயில்ல, வாங்கிக்க. ஆனா வேண்டாங்கிற. எதுக்கு? இந்த வாட்டாப்பி இல்லைன்னா உயிரா போயிட போகுது. இது கவரிமான். தனி மனிதனால என்னால வாழ்க்கை நடத்த முடியும். எந்த பந்தபாசமும் எனக்கு தேவையில்லை. கொடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பிகு பண்ணீங்கல்ல, கொஞ்ச நேரம் நான் பிகு பண்ண கூடாதா? அடிப்பா. ஏன் சார் இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இதுக்கு 2000 ரூபாய் கூலி எப்படி கட்டுப்படி ஆகும்? ஒரு 10 15 சேர்த்து கொடுக்கலாம்ல? அது சரி, பண்டாரமே பிண்டத்துக்கு அலையுது, லிங்கம் பஞ்சாமிரத்து கேக்குதா? அடிப்பா. அது இல்ல சார், நம்ம நாட்டுல தொழிலாளி பாட்டாளி வர்க்கம் எல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரைக்கு மறியல் போராட்டம்னு ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. முதல்ல எல்லாம் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவங்க செய்து எவ்வளவு நியாயம்னு படுது. 2000 ரூபாய் கொடுத்துட்டு இப்படி எல்லாம் வேலை வாங்கினீங்கன்னா அப்புறம் ஏன் சார் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க? அது சரி, இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா நீங்க எங்க கொடி நட்டு யூனியன் ஆரம்பிச்சிட போலுக்குற. யோ சூடாது, அடியா. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை பாக்குறேன். ரெஸ்டா? வீட்டுக்கு போ. சரிங்க சார், அதுக்காக கோச்சிட்டு அப்படி. யோ அடியா. என்ன காலையில இருந்து ஒரு சோடா கூட கிடைக்கல. சீக்கிரம் அடிக்கிறேன் சார். அடா. போ மரியாதை போய் கெட்ட வார்த்தைக்கு வந்துடும் போலுக்கு. என்ன
அட்ரா இன்னும் பலமாடி இன்னும் பலமாடி இன்னும் பலமாடி சொல்றேன்ல அட்ரா இந்தாங்க இன்னத்த சம்பாத்தியம் 2 ரூபா. கஷ்டப்பட்டு கொல்ல மட்டையில சம்மட்டி அடிச்சு வேர்வை சிந்தி இல்ல ரத்தமே சிந்தி சம்பாதிச்சது. நல்ல வேலை முதல்ல அட்வான்ஸ் ஆகணும் மிச்சம் ஆச்சு. 2 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லப்பா. அங்கேயே ஒழுங்கா வேலை பார்த்து நல்ல பேர் எடு. நல்ல பேரா? அது இன்னைக்கு எடுத்துட்டேன். ஆனா நாளையில இருந்து பற்ற பக்கமே நான் போக முடியாது. ஏ அந்த ஆள் அநேகமா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வர்றதுக்கு 10-20 நாள் ஆகும். அட கஷ்ட காலமே. அந்த ஆள் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு அவருக்கு? எல்லாம் நான் போய் சேர்ந்த நேரம் தான் நம்ம கைராசி உடனே அந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். என்னையா ஒரு தடவை கட்டுப்பிடிச்சு பாட்டு பாடிட்டா அதோட மங்களம் பாட்டுட்டதா? சனி குளத்துல உனக்காக ஒருத்தி விடிய விடிய காத்துட்டு இருக்கிறத மறந்துட்டியா? 2 நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதான் வர முடியல. வேலையா? என்னையா திடீர்னு கட்சி மாறிட்ட? 2 நாளைக்கு முன்னால நானையும் சனிக்குளத்துல திருடினத சொர்ணக்கா பாத்துட்டாங்க. இனிமே சனிக்குளத்துல திருடக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய மேல சத்தியம் பண்ண சொன்னாங்க. அதான் பண்ணி கொடுத்துட்டேன். அறிவு இருக்கா? சத்தியம் பண்ணி கொடுனா ஏதாவது ஒப்புக்கு சப்பான பண்ண வேண்டியதானே? உன்னை யாரையா குழந்தைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ண சொன்னா? இல்ல சத்தியம் என்னாட்டி இனிமே குழந்தை என்னைக்குமே உங்களோட பேசாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சீரியஸா பண்ணி கொடுத்துட்டேன். சரி